India number one. India number one. Egyptian number two. Egyptian number one. Egyptian number India. Yes, Indian number one. India number one. They like ரொம்ப இந்தியா ரொம்ப பிடிக்கிற ஒரு மக்கள் நேசிக்கிற மக்கள் Egyptians. Your name? Bye bye. Name. Men. முஸ்தபா இங்க அவர் வந்து இந்த சாரியட்டை ஓட்டுறாரு. Yes, welcome Edford. Yeah, thank you Mustafa. Bye. எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு எடுஃபோ சிட்டியில் தான் இருக்கோம். இந்த எடுஃபோ சிட்டியோட டெம்பிள், இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், உணவுகள் எப்படி இருக்குன்னு ஒரு சூப்பரான ரவுண்டப் பண்ண போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi sir, how are you? Hello. Good morning. This is Ahmed Salem from Egypt. We are in Edfu. We're heading now to visit Edfu Temple. Today is 21st of November 2025. Have a good day from Egypt. Thank you. You're welcome, sir. காலையில் எழுந்திருச்சு கிட்டத்தட்ட இங்கே இருக்க எஜிப்தில் இருக்கக்கூடிய எடுஃபு சிட்டியே இன்னும் யாரும் எழுந்திரிக்கல. இங்கே இருக்க சில மக்கள், சாரியாட்டு, அப்புறம் இந்த டெம்பிள் பார்க்குறவங்க மட்டும்தான் இங்கே ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாமே வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலாக வீடோ இல்லைனா வந்து ஷாப்ஸோ எல்லாமே வந்து க்ளோஸில் தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் விடிகிற டைம் தான். நம்ம இப்போ வந்து எடுஃபோ அப்படிங்கிற ஒரு டெம்பிள் தான் நம்ம இன்றைக்கி போய்ட்டு ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் டைம் வந்து ஒரு 5:30 ஆகுது. ஸோ இந்த எடுஃபோ டெம்பிளுக்கு வந்து சாரியட்டில் தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. எஸ்பெஷலி இங்கே இருக்க ஷிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, க்ரூஸ், இது நைல் க்ரூஸு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எடுஃபோ வந்து சிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அஸ்பானுக்கும் லுக்ஸாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தாங்க. ஒரு ரொம்ப அமைதியான சிட்டி. டூரிசம் பேஸ் பண்ணி, இந்த நைல் ரிவரை பேஸ் பண்ணி டெவலப்பான ஒரு சிட்டிங்க. எஸ்பெஷலி இந்த எடுஃபோ டெம்பிள், டூரிசம் அண்ட் இந்த நைல் ரிவர், நைல் க்ரூஸ், இதை பேஸ் பண்ணி தான் இந்த இருக்க சிட்டியே டெவலப்மெண்ட்டுக்கு வந்துச்சு. இந்த எடுஃபோட டெம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 325 BCயில் தான் கட்டினாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முழுமையான ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன காடுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு. அந்த காடுக்காக தான் இந்த எடுஃபோ டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க. அதனுடைய என்ன விஷயம், என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். وزير كوريشان بدفون زينيشنا ايفو ويلكم جراند. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, க்யூவில் இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டெம்பிளுக்காக. ஆனால் நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை இவ்வளோ விடிய காலையில் வந்து இவ்வளோ மக்கள் வந்து இந்த டெம்பிள் வாட்ச் பண்ணுறதுக்காக க்யூவில் நின்று அந்த டெம்பிளை வாட்ச் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெம்பிள் என்ன தான் இருக்குது உள்ளே போய் நம்ம பார்க்கலாங்கிறது ஒரு ஆவலை உண்டு பண்ணது ஆக்சுவலாக இந்த எடுஃபோ டெம்பிள். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கலாம். Edfu Temple, Edfu. The architecture of Edfu. It was beautiful. See the wall, how they constructed, mud. Säulen hier beenden sich die Kapitäne mit dem gebärenden Gott. Crack wood, sir. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ தான் எடுஃபோ டெம்பிள். இது அந்த காலத்தில் ஒரு 2200 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அந்த போரஸ், கிளியோபாட்ரா, கிங்
ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய இந்த டெம்பிள்ஸ், அவங்க யூஸ் பண்ண மெடிக்கல் சிஸ்டம்ஸை பற்றி விளக்குறது தான் இதனுடைய எட்ஃபு டெம்பிள் ஆக்சுவலி. And the most perfect one. All other temple destroyed and we rebuilt. This is original. Everything you see original. And they built this temple during the Roman period in 180 years. 180 years. Roman? Yes. Like exactly 20 kings built it. Everybody make addition. As we agree, the temple contained from 4 things: gate, hold, and then covered hall, and then holy of the holiest inside it. This temple was full of trash and dust. Then we excavated. So this is here the king. In front of him enemies. He's killing them or இது பிசி 325 கட்டப்பட்ட கிரேக்கர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா ஹாரஸ் அப்படின்னு. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன்னு ஒரு பறவை மாதிரி இருக்கும். இந்த ஃபால்கன் தான் இஸ் காட் ஆக்சுவலி. இந்த உலகத்தையும் இந்த எகிப்தையும் காக்க வந்த கடவுள். அதில் ஹாரஸுங்கிறது இந்த கோவிலை காக்கும் காவலன், அவன் அந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல இந்த மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மனிதன் தான் வந்து ஒரு மன்னர் இல்லைனா வந்து ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோவில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ஃபால்கன் என்ற பேர்டு தான் இந்த எகிப்தை காப்பாற்றுது. ஸோ இந்த இடத்துல வந்து தீய சக்திகள் உள்ளே வரக்கூடாது, நல்ல சக்திகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கோவிலோட பேஸ் பண்ணி இந்த கிரேக்கர்கள் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த ஹோரஸ்ன்னு சொல்லப்படுகின்ற இந்த சிலை பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த எட்ஃபு டெம்பிளோட என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கோவிலை காக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கற்கள், அந்த ஹோரஸ் பண்ண அந்த கல் பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு முழுமையான ஒரு கிரானைட் கல்லில் தான் இதை செதுக்கி இதை வடிவமைச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரைட் கண்ணு பார்த்திங்கன்னா சூரியனையும், லெஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணும் வந்து சந்திரனையும் குறிக்கிறதா அவங்க மீன் பண்ணி அந்த இதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வழிபடுறதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் எகெயின் அவங்களுடைய ஆட்சிகள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் வேணும். ஸோ அதுக்காக வந்து மல்டிபிள் பர்பஸ்க்காக தான் ஒவ்வொரு கிரேக்கர்களும் வந்து இந்த மாதிரி கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த எட்ஃபு டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான டெம்பிள். இது வரைக்கும் எதுவுமே சேதாரம் எதுவுமே ஆகலை. இந்த கோவிலுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே மட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டெம்பிள் இந்த பில்லர் இப்போ பார்த்துருக்கீங்களா, இது எல்லாமே முழுமையான கிரானைட் கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப உறுதியான ஒரு கல். பாருங்கள் எவ்வளோ வடிவமைப்பு. எகிப்தர்கள் பார்த்திங்கன்னு சொன்னாக்க அந்த காலத்தில் ரொம்ப ஒரு புத்திசாலியாகவும் திறமசாலியாகவும் இருந்திருக்கிறத நம்ம அறிய முடியுது இந்த எகிப்து பயணத்தில். எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய வலிமையான கட்டமைப்புகள்லாம் அதுக்கு ஒரு பெரிய சான்று. இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரேக்க மொழியில் எழுதியிருக்கு. அதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன், ஆட்சி காலம் எப்படி செய்கிறது அப்படின்னு அந்த ஹோரஸ் கடவுளுக்கான ஒரு ஒரு பகவத்கீதை மாதிரி ஒன்று சொல்லலாம். ஸோ அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அது எல்லாமே அந்த சவுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நிறைய பாரசீக மொழியில் கூட இங்கே எழுதியிருக்கு. ஹலோ, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய வரலாறு, இதுக்கு முன்னாடி எகிப்தோட வரலாறு, இந்த கிரேக்கர்கள்லாம் எப்படி உருவானாங்க, படையெடுத்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இந்த இடத்துல. ஹலோ, தேங்க்யூ. வாழ்க்கை வரலாறு எல்லாமே இந்த செவுத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. இதை வந்து ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதனுடைய கோயிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எகிப்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் உள்ளே எதுவுமே சிலைகளோ பெருசாக எதுவுமே இருக்காது. உள்ளே வந்து அவங்களுடைய வடிவமைப்பு சிலைகள், பண்டைய அவங்க வாழ்க்கை வரலாறுகள், அந்த மாதிரி தான் எல்லா டெம்பிள்லேயும் பொதுவாக காணப்படுது.
அதை கொஞ்சம் லைட்டிங்லாம் போட்டனால கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏன்ஷியன்ட் லுக்கை வந்து கொடுக்குது. ஸ்பெஷலி இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணம். பட் அது ஒன்றும் ஸ்பெஷல் இருக்க மாதிரி தெரியல. இது ஒரு மூல அறை, அவ்வளோதான். இங்கே இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து இந்த ஆட்சி செஞ்சதுக்கான ஒரு குறியீடு தான் இந்த இடம். அது ஆக்சுவலாக வேறு உள்ளே எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த படகு மாதிரி இருக்கக்கூடிய அந்த குறியீடு தான் வந்து ஹோரஸ் வந்து பயணம் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு இது. இந்த அறை வந்து முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கருவறை. இது ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல அந்த படகு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இல்லை. மீதியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வரலாறுகள், போர்கள் பற்றின ஒரு இதுதான் அந்த கற்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இதனுடைய பெரிய பிரம்மாண்ட கட்டமைப்பு, தூண்கள், இது இருக்கக்கூடிய எழுத்து வடிவமைப்புகள், அந்த கருவறை, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சாச்சு. அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போது போரஸ் அந்த இருக்கக்கூடிய பறவை மாதிரி இருக்கக்கூடிய சிலை, அது வந்து பறவை கிடையாது, அதுதான் கடவுள். ஒரு சூப்பரான குட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லக்ஸார் டெம்பிள், கர்னாக் டெம்பிள், அந்த எட்ஃபு டெம்பிள் அதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் ஃபைனலாக இன்னும் ஒரு டெம்பிள் இருக்குது. பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து அலெக்சாண்ட்ரியா போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹாய், ஹலோ. பட் இதை வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நல்ல வேளை காலையில் ஒரு 5:30க்கு ஏஞ்சி இங்கே வந்து இந்த வேலையை முடிச்சாச்சு. இது திருப்பி நம்ம வெயில் டைமில் வந்தோம்னா ரொம்ப ஹாட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பெட்டர் கம் வித் early மார்னிங்கு. ஒரு 5:30, 6 o'clock வந்தீங்கன்னா அந்த நல்லா ஒரு கூலிங் வெதர் இருக்கும். இந்த மாதிரி வெதரில் நீங்கள் வந்து இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். பொதுவாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் எஜிப்தில் ஒரு early மார்னிங் போனீங்கன்னாவே நல்லாயிருக்கும். வித் லைட்டிங்கோட எஃபெக்டில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்பலாம். காஃபி ஷாப் தான் போகிறேன். Turkish coffee. Turkish coffee, yeah? Fantastic. Nice in the restaurant, coffee shop. هو بيتكسف يكلمك وبيتكسف يكلم عليه. It's very good. Nice coffee, Turkish. We are at Edfu Temple. Today morning we came around 5:30 வந்தோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. மணி ஒரு 7 o'clock ஆகுதுங்க. வித் Turkish coffee. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. Number 5. How much? Egyptian money, this and this. This and this. Egyptian money. How much? Egyptian money. Okay, this 500. This 500. Tell me a good price. That's the price. திருப்பியும் ரிட்டன் நம்ம ஷிப்புக்கு போக வேண்டியது. அதுக்காக இந்த சேரியட்டை நம்ம வந்த சேரியட்டை பார்த்துட்டு அந்த சேரியட்டை பிடிச்சி அவங்கவுங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நண்பர் தேடிட்டுருக்கோம். அவர் வந்தோடனே நம்மளும் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அப்படி போகும்போது நம்ம இந்த எடுஃபு சிட்டியை சுற்றி பார்த்துட்டு இன்னும் நல்லா இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு. ஹாய், how are you? Everyone, welcome to Egypt. Have a good day. This is Ahmed Salem. I'm an Egyptian guide with my friend from Sky Planet. We are finishing now the temple of Edfu. We're heading back to the ship. Today is 21st of November 2025. Have a good day from Egypt. Thank you. ஸோ ஒரு சேரியட்டில் ஒரு குதிரை சவாரி எட்ஃபுங்கிற டெம்பிள்லேருந்து இப்போது நம்ம க்ரூஸ்க்கு போயிட்டுருக்கோம்.
الواد عم يقول له قال له انت نعمناه يا اخي النهارده. Hi, okay, brother. No. It's India number 1 and Mustafa, Edfu Temple. Sinidor, Krishna, Aifu. Krishna. Thank you. Welcome, Mujib Edfu. Mujib Tambil Horan. அப்படியே காலையில் நல்ல ஒரு ஒர்க் அவுட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு போகிறோம், ஏதாவது டீ ஷாப்ஸ் ஏதாவது ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த டீ ஷாப்பு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி மசால் வடை சாப்பிடுவோமோ அதே மாதிரி இங்கே எஜிப்தில் ஃபலாஃபல் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. எஸ்பெஷலி அரபிக் கண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபலாஃபல் கிடைக்கும். ஸோ அந்த ஷாப்ஸ் எங்கே இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். சில ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்குது, சில ஷாப்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. லுக் லைக் நம்ம இந்தியன் மாதிரி இருக்க ஸ்ட்ரீட் தாங்க அவைலபிள் இருக்குது. பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. ஒரு எஜிப்தில் வந்து ஒன் ஆஃப் த பிரசிடெண்ட் எலெக்ஷனை பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஒரு ஃபலாஃபல் கடை மாட்டிருக்கு, பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புவோம். ஃபலாஃபல் falafel. Falafelங்க கடையில் கொடுத்தாரு, ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. ரொம்ப ஒரு காலை பொழுதில் ஒரு அமைதியான இருக்க சிட்டியை எல்லாமே ரசித்து பார்த்துருப்பீங்க. நம்மளோட குரூஸ் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்துட்டோம். குரூஸ்க்கு தேவையான வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் பண்ணதுக்கு. see you soon next video. Thank you, bye. நைல் க்ரூஸ் வெளியே நிற்கிது பார்த்தீங்களா, அந்த நைல் க்ரூஸ் தான் நம்ம வந்து ஷிப்.